எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது. நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கறத. அந்த கொலையில நேரடி குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு. நினைச்சா சுட்டு போட்டு போயிருவீங்க 3 பேரை, கேட்க ஆள் இல்ல. சாராய ஆள அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்குதான் செய்யும். பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. நீங்க சமாதி ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. பேருதான் தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகள் போராடும் போது நீங்க ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்கறது இல்லை, மொத்தமாவே வர்றது இல்லை, அந்த செய்தியை கடத்துறது இல்லை. அப்ப வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்கு, இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம் அப்படி இயங்குறது இல்ல. ஊடகம்ங்கிறது அப்படி இயங்குறது கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர நிலம் மீட்புன்னு. பன்னெடுங்காலமா இந்த நிலத்துல, இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் பிரச்சனை. இந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மின்கட்டண உயர்வுக்கு, சட்டம் ஒழுங்குக்கு நான் சீர்கேடுக்கு நான் போராட்டம் பண்ணேன். ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேட்க. ஆனா அவசியமற்று என்னை இழிவுபடுத்துற, கேவலப்படுத்துற செய்தியெல்லாம் விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறீங்க மக்கள். இது சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா அப்ப ஊடகத்தை நிராகரிச்சுட்டு கடந்து போறத தவிர வழி இல்லாம போயிடும். சரி போங்க, இது பண்ணிட்டு போங்க. சரி, நான் உங்களை மதிக்கிறேன், ஆனா நீங்க என்னை மதிங்க, நிராகரிங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, மதிக்காம போங்க. எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்க கேட்கறது தவறு. நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது. அதை பேசும்போது போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா? உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால? நீங்க நம்புறீங்களா? மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது. ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அந்த பல்லடத்துல வீட்டுக்குள்ள வெட்டி கொண்டுட்டு போக முடியுது. இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்ப மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க? தம்பி ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர். அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுது இல்ல. கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் நடந்தது. யார் செஞ்சா? இல்ல. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது யாரு? எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது. நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறதுனால வெளியில வருது. இல்லைன்னா யாரு கொன்னா, யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாங்கன்னு அவங்கதான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஊடகங்கள் போடலைனாலும் இதான் அலைபேசியில பரவ எல்லா உள்ளங்கையில ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல. நம்ம வெளியில திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வமாங்கிற அச்சம் இருக்கு. அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியுது. நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை, அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள், கஞ்சா, அபின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமா கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசல்ல கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? அது ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்க பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறீங்களா? எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு. அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல 2 பேரும் நாங்க அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது. அப்புறம் ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும், நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு. இப்ப யார் அந்தது இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க. அவர் மேல என்ன நடவடிக்கை? சாலையில வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு, மறிச்சு இது பண்ணதுக்கு, அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுவீங்க. அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க என்னென்ன பண்ண, எதுக்கு பண்ண, எவ்வளவு நாள் அது நடக்குது, யார் இதை பண்ணீங்க, ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்தீங்கன்னு அவரை கைது பண்ணிட்டீங்களா? அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில மக்களுக்கு சொல்லல? ஆம்ஸ்ட்ராங் கொலையில அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க, வண்டியில ஏத்திட்டு வரீங்க, இறக்கிட்டு வரீங்க. 3 பேரை சுட்டு கொன்னுட்டீங்க. ஏன் சுட்டீங்க? அந்த கொலையில நேரடி
குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டோம்னு. நினைச்சா சுட்டு போட்டு போயிருவீங்க 3 பேரை, கேட்க ஆள் இல்ல. அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு தலைவனை நீங்க, ஆம்ஸ்ட்ராங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்ல, ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வழக்கறிஞர், ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல. அந்த கைதி பேசியிருக்கானா இந்த வாக்குமூலம், இதனால கொன்னோம்னு காரணம் சொல்றான், இந்த நோக்கத்துக்காக கொன்னோம்னு சொல்றான், இவங்க சொல்லி நாங்க கொன்னோம்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்துறீங்களா? நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க, நினைச்சா மறைப்பீங்க. 1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க, அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க, 1000 கோடி ஊழல்னு தெரியுது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க அது போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்ல, அது மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி வந்து இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது அது இவ்வளவு, இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னா கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்தீங்களே, உங்க தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்ப இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சுட்டு அப்புறம் கழிச்சுட்டு அழிச்சிட்டு புதுசா ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்துடுறது. என்னது அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது, திரைப்படத்துறையில இருக்கிறாரு, அதனால அவரு படப்பிடிப்புக்கு போறாரு. இது உள்ளது. அவருக்கு இப்ப எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அதை போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதுல எனக்கு கருத்து இல்லை. இதெல்லாம் எடுத்து சிரிச்சுட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டு, இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குறாங்க. 12 பேரை ஒரே சங்கிலியில அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்து, எல்லை தாண்டி வரான்னு. எதுதான் கடல்ல இல்லை? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்ல ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது படகை பறிச்சு ஏல விடும் போது நீங்க தடுத்துருக்கணும்ல. நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்துல பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாம போராடுறோமா? உழைக்க முடியலையேன்னு போராடுறோமா? இல்ல பொழுது போகலைன்னு போராடுறோமா?
இல்ல தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். அதுல அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. நான் சொன்னா ஏற்கிறாங்களா? நீங்க சொன்னா ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா, அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்யற அக்கிரமங்கள், அடிக்கிற கொலை செய்யற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து. இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்கதான் செய்யும். சாராய விற்கிறதே குற்றம், அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்? எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு? ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும். அது காரணம் தெரியும்ல. நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துல. ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு? இவ்வளவு அறிவான டாஸ்மார்க்கா இருக்கும். ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மார்க்கா இருக்கும். எந்த திறமை அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும். திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா அது ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தான் பிரச்சனை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும். அதைதான் பேசணும். ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. நீங்க சமாதி ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. குடிக்க மக்கள் வரல, வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க. அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கையை சிறுக இழந்துகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்க தான் கவனத்துல எடுக்கணும். வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும், எதுக்குன்னு பாருங்க. இப்ப ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது, ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி, தப்பு சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க. முதல்ல 1 லட்சம் கோடினாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியா முடிக்கும் போது 100 கோடியா கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, அதெல்லாம் சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா? நாங்க அப்படி ஒன்றும் சொல்லலையான்னு கூட வரும், செய்தி வரும். அவங்க மேல இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு 1000 கோடி நடந்திருக்குன்னு. அப்ப நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்கிறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த நீதியாவே இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க. அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்குது? நடவடிக்கைன்னா என்னன்னு சொல்லுங்க. நடவடிக்கைன்னா அது தவறு, ஒரு குற்றம் நிகழுது, அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும். இதுல என்ன துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு? சொல்றதுதான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகள்ல தான். நாங்கெல்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது. நாங்கெல்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே அந்த கையேந்தி பவன் வச்சுதான். அவன் தான் இட்லி மாவாட்டி அந்த உப்புமாவை கிண்டி முதல்ல சுட கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான். மற்றவங்க எல்லாம் குளிர் வீட்டில வச்சு கோழியோ கறியவோ பொருள்களையோ வச்சு 1 வாரத்துக்கு கொடுப்பான். அது பெரிய விடுதியா இருக்கிறனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை. பணம் பறிக்கணும், அவனை தொந்தரவு பண்ணணும், அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அது எப்படி நடத்துற எஜமான் யாரு? தம்பி, இங்கதான் விற்பனையாளனும் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு? இந்த ஒரு இடத்துலதான் யாரு உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளரா இருக்காரு. எதுல? இந்த டாஸ்மா இருக்குல்ல, அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்க எஜமானுக்கு எதிராக, முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. அழுத்தம் கொடுத்து எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதுல வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளவுதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கோம். பேசி பயன் இல்லை. எத்தனை ஆண்டுகளா நான் வந்தா போராடுறேன். இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இருக்கா. இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. பலன் என்ன? அது காதல வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16ல தான் நினைக்கிறேன், நாங்க வந்தால் டாஸ்மார்க்க மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல. எல்லாருமே பேசுனாங்க. இப்ப 21ல அதை பேசலை. ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க. இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைன்னு. இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவைகள்
இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த அரசு, இந்த அவை தமிழுக்கு, தமிழர்களுக்கான அவை இல்லை, அதுக்கான இடம் அங்க இல்லை அப்படிங்கிறத நீங்க இல்லை, என்னுடைய செவியை, என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள், இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளும். இது நமக்கான நாடுங்க, பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது, நமக்கு ஒரு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை இருக்குங்கிறது இல்லை, நம்ம கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு, அதுக்காக தான் வச்சிருக்கான். அதுவும் அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டின் அரசவையில தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு? தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும்? அதை எது அதிக பிரசங்கித்தனம், எது அக்கறை, எது அவசியம்ங்கிறத 26 தேர்தலில் தெரியும்ல, தெரியும். இல்ல சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்த உடனே ஆரம்பிப்பேன். மகிழ்ச்சி, நன்றி.